அசாத் மௌலானாவும் கோட்டபாய ராஜபக்சவும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் தொடர்பாக வெளியான முக்கிய தகவல். சசீந்திர ராஜபக்ச மேல சுமத்தப்படுகின்ற ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நீர்கொழும்பு சிறைச்சாலையில நடந்த சம்பவங்களின் பின்னணி என்ன? நீதியமைச்சர் வெளிப்படுத்திய தகவல். தொடர்ந்து பேசலாம். இது அரசியல். கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் இந்த உயிர்த்தனார் தாக்குதல்ல தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுவதை தடுக்கும் முகமாக ஒரு ரிட் மனு ஒன்றை மேன்முறையீடு செய்திருந்தார். அந்த மனு தொடர்பான விடயங்கள் அண்மையில நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தன. அந்த விடயங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு புகைப்படம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த புகைப்படத்துல அசாத் மௌலானா, கோட்டபாய ராஜபக்ச, பிள்ளையான் போன்றவர்கள் நிற்கின்ற புகைப்படம். கிட்டத்தட்ட இந்த கைது செய்யப்பட்ட பிள்ளையானவர்கள் மற்றும் இந்த வாக்குமூலத்தை வழங்கின அசாத் மௌலானா அவர்கள் இதில் நின்றதாக கூறப்பட்டிருக்கின்ற இந்த புகைப்படத்துல. அப்ப எனக்கு அசாத் மௌலானாவை தெரியாது என்று சொல்லியிருந்தார் கோட்டபாய ராஜபக்ச. இப்பொழுது இந்த புகைப்படம் வெளியா இருக்கின்றது. அது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்கிற விடயம் தான் பேசப்படுகிறது. ஏனென்றால் கோட்டபாய ராஜபக்ச தன்னை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழே கைது செய்யப்படக்கூடாது என்கின்ற ஒரு மனுவைத்தான் தாக்கல் செய்கிறார். உயிர்த்தனார் தாக்குதலுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்ற அடிப்படையில். ஆனால் இப்பொழுது அசாத் மௌலானாவோட புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். முதல் அசாத் மௌலானா தனக்கு தெரியாது, அசாத் மௌலானாவை தனக்கு தெரியாது என்கின்ற விடயங்களை சொல்லியிருந்தார். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்றன என்ற அடிப்படையில அண்மையில தொடரப்பட்ட வழக்கு பேசப்பட்டிருந்தது. இதனுடைய வழக்கு அதனுடைய அடுத்த கட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அந்த நேற்றைய தினத்துல இந்த அசாத் மௌலானாவை அவருக்கு தெரியாது என்ற விடயம் மீண்டும் விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த பிரதிவாதிகள் தரப்புல அவர்கள் சொன்ன விடயம் என்று பாத்தீங்கன்னா, இந்த புகைப்படம் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள், எவ்வாறு இவரை தெரியாது என்று சொல்ல முடியும் என்கின்ற விதத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த கோட்டபாய ராஜபக்ச தரப்புல இருந்து பேசப்பட்ட விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால், கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அவர் அரசியல் வட்டாரங்களில் பயணித்திருக்கின்றார், அரசு அதிகாரியாக பயணித்திருக்கின்றார். ஆகவே இந்த விடயம் சார்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இவர் பலரோடையும் புகைப்படம் எடுத்திருக்கலாம். அதை ஞாபகம் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற விடயம் பேசப்படுது. ஏன்னா நினைவில் சில நேரங்களில் நினைவுல இருந்து அழிந்தும் போயிருக்கலாம் என்கிற வகையில பேசப்பட்டிருந்தது. யாரு? கோட்டபாய ராஜபக்ச சார்பில் இருந்து. அந்த வகையில இந்த கோட்டபாய ராஜபக்ச சார்பில் இந்த விடயங்கள் பேசப்பட்ட பிறகு இது ஒருவருடைய புகைப்படம் எடுத்துக்கொள்றதோ அல்லது அது சம்பந்தமான விடயங்களோ அவருடைய உரிமை சார்ந்த பிரச்சனை. இத சுப்ரீம் கோர்ட்ல தான் வாதிட முடியும் என்ற விடயங்கள் அதுல பேசப்பட்டிருந்தது. இரு தரப்பினருடைய வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் இந்த வழக்கை ஜூலை 9 ஒத்தி வைத்திருக்கின்றது. இதற்கு முதல் இந்த வழக்குல இன்னொரு விடயமும் பேசப்பட்டது. என்னட்டு பாத்தீங்கன்னா, உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமான பல ஆணைக்குழுக்களின் அறிக்கைகள் முன்னைய காலகட்டங்களில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அதுல கோட்டபாய ராஜபக்ச இந்த உயிர்த்த தாக்குதல்ல சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று எந்த ஒரு இடத்திலையும் சொல்லப்படவில்லை. இது அசாத் மௌலானா வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு முதலும் எந்த ஒரு இடத்திலையும் சொல்லப்படவில்லை, கொடுத்த பிறகும் எந்த ஒரு இடத்திலையும் சொல்லப்படவில்லை என்கிற விவாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது இது இனிய பாரதி, அதாவது இந்த இனிய பாரதி என்ற சந்தேக நபர் 2019 மிரிகானாவில் உள்ள கோட்டபாய ராஜபக்சனுடைய இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது அசாத் மௌலானாவும் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். அதுல எடுக்கப்பட்ட புகைப்படம் என்கிற விடயமும் தெரிய வந்திருக்கிறது. இன்னொரு விதத்துல இது எவ்வாறு விமர்சனத்துக்குள்ளான்னு பாத்தீங்கன்னா, இந்த விடயத்துல அவருடைய இல்லத்துல சந்திக்கப்பட்டிருக்கின்றது. இல்லத்துல சந்திக்கிறபடியா ஏதோ ஒரு முக்கியஸ்தர்களாகத்தான் இருக்கலாம் என்கிற வகையில பேசப்பட்டிருந்தது. உண்மையிலேயே இந்த மத குருக்கள் பலர் சந்திச்சிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அரசியல் பிரமுகர்கள் பலர் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் சந்திச்சிருக்கின்றார்கள். ஆகவே இது வளமையான ஒரு சந்திப்பின் பால் தான் நடைபெறுகின்ற விடயம். இதை உண்மையிலேயே இவர் நெருக்கமானவரை தான் சந்திக்கணும், அல்ல நெருக்கமானவரை இல்லத்துல சென்றுதான் சந்திக்கணும் என்கின்ற இந்த ஒரு அடிப்படைகளும் இல்லை என்ற வகையில மற்ற பக்கத்துல இருந்தும் பேசப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இந்த விடயம் சார்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த கோட்டபாய ராஜபக்சனுடைய வழக்கு சார்ந்த விடயங்கள் ஒரு சிக்கல் நிலைமையில இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே அடுத்த கட்ட நகர்வுகள் 9 இதுல அடுத்த கட்ட விடயங்கள் பேசப்படும், ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விடயத்துல என்ன முன்னேற்றகரமான விடயங்கள் நடக்க போகின்றது என்பதை. அது மட்டும் இல்லாமல் அண்மையில ஒரு மதகுரு ஒருவருடைய சேனல்ல, அதாவது அவருடைய சமூக ஊடக கணக்கொண்டுல ஒரு விடயத்தை பதிவு செஞ்சிருந்தாரு என்று பாத்தீங்கன்னா, முன்னை நாள்கள்ல ஜனாதிபதியாக இருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல்ல வைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. 90 நாள்கள் தடுப்பு காவல்ல வைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இது வளமையான விடயம் அல்ல. முதன்முறையாக ஒரு முன்னை நாள் ஜனாதிபதி
தடுப்பு காவலில் வைக்கப்பட இருக்கின்றார் என்கின்ற விடயத்தை ஒரு மதகுரு அவர்கள் தன்னுடைய சமூக ஊடக கணக்கொன்றில் தெரியப்படுத்தியிருந்தார். உண்மையிலேயே மதகுரு அவர்களுடைய கருத்து உத்தியோகபூர்வ தகவலாக இல்லாவிட்டாலும் கூட இந்த தகவல் சமூக பரப்புல பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றன. இது தொடர்பாக அரசாங்க தரப்பில இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு தகவல்களும் வெளியிடப்படவில்லை. இதற்கு பதிலாக நாங்கள் காணொலி எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த சமயம் வரைக்குமே எந்த ஒரு தகவல்களும் வெளியிடப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை பிரதி அமைச்சர் பொது வழியில பேசுகின்ற பொழுது அவரிடம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகின்றது, உங்களுடைய விசாரணை சம்பந்தமான விடயங்கள் தாமத போக்கில் நடந்து கொண்டிருக்கின்றன என்று. அதுக்கு அவர் சொல்லியிருந்தார், இல்ல அது துரித கதியில நடந்து கொண்டிருக்கு, இனி வருங்காலங்கள்ல ராஜபக்சங்கள்ல ஒருவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். அப்ப அது யார் அந்த ராஜபக்ச என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. ஏனென்றால் மதகுரு அவர்கள் தன்னுடைய சமூக ஊடக கணக்குல பதிவு செஞ்சிருக்கின்றார். தொழில்துறை பிரதி அமைச்சர் அவர்கள் தன்னுடைய பக்கத்துல இது தொடர்பான விடயங்களை சொல்லி இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான விடயத்தை ஜனாதிபதி அன்ருகுமார் அரசநாயக் அவர்களே ஒரு பொதுவெளியில மே தின உரையில தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஒரு முன்னாள் ஜனாதிபதி அவருடைய மனைவி அல்லது மகன் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற விடயத்தை ஜனாதிபதி அவர்களே தெரிவிச்சிருக்கின்றார். இது ஒரு விதத்துல விமர்சனமாக பார்க்கப்படுது. நாங்கள் வளமையா சொல்ற விடயம் தான். ஒரு சுயாதீன நிறுவனம் ஒன்று ஒரு விசாரணையை நடத்தி கொண்டிருக்காங்க. அது தொடர்பான கருத்துக்களை வெளியிடுறது அந்த சுயாதீன நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை சவாலுக்கு உட்படுத்துற விடயம். ஆகவே இது ஒரு வகத்துல விமர்சனமாக இருக்கின்றன. ஆனால் ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. யார் கைது செய்யப்பட இருக்கின்றார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பசில் ராஜபக்சவுக்குரிய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆகவே அவர் இங்க வந்தா கைது செய்யப்படுவார். அது மட்டும் இல்லாமல் சிவப்பு நீல எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. வெளிநாட்டுல பதுங்கி இருக்கிற பாதாள உலக குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், முன்னைய நாள்களில் அரசியல்ல பிரபலமாக இருந்தவர்கள் எல்லாருக்கும் சிவப்பு நீல எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தது. வெளிநாட்டில இருந்து அவர்களை இங்கே கொண்டு வருவதற்காக என்கின்ற விடயமும் பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவே இதை நேரடியாக தெரிவித்திருந்தார். ஆகவே இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது இனி பசில் ராஜபக்ச கைது செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜோசியர் ராஜபக்ச அண்மையில கைது செய்யப்பட்டிருந்தார். இன்னொரு விடயம் என்று பாத்தீங்கன்னா, பசில் ராஜபக்ச தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச அவர்கிட்ட கேட்டபோது அவர் தனக்கு எதுவுமே தெரியாது என்று கைது வச்சிருந்தார். அவர் போனதும் தெரியா வெளிநாட்டுக்கு, இப்ப வருவாரா இல்லையான்றது கூட எனக்கு தெரியாது என்ற விடயத்தை அவர் தெரிவிச்சிருந்தார். ஆகவே இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட விடயங்கள் பெரிய அளவுல பேசப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த சசீந்திர ராஜபக்ச சம்பந்தமான விடயத்துல, அதாவது அவருடைய ஒரு சட்டவிரோத கட்டடம் ஒன்று தொடர்பாக அறகலைய போராட்டத்தின் போது அந்த கட்டடத்தில பாதிப்பு ஏற்பட்டது என்று கூறி அவர் தவறான முறையில இழப்பீட்டை பெற்றிருந்தார். கிட்டத்தட்ட 8 மில்லியன் ரூபாய்க்கு மேல அதுல மோசடி இடம் பெற்றிருந்தது என்ற குற்றச்சாட்டு ஒன்று அவர் மேல முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த குற்றச்சாட்டம் வழக்குக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது இந்த விடயங்கள் தொடர்பாக விசாரிச்சு அவர் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற விடயமும் பேசப்பட்டிருந்தது. இந்த வழக்கு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பிறகு அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதுல முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச அவருடன் தொடர்புடைய மேலும் இருவர் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இங்க பெருவாரியாக பேசப்பட்ட விடயம் என்று பாத்தீங்கன்னா, 2022 மே 9ஆம் அன்று நடைபெற்ற அறகலைய போராட்டங்களின் போது மகாபலி அத்தாரிட்டிக்கு சொந்தமான செவங்ககல பிரிவுன் பகுதியில சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்த ஒரு கட்டடம் உள்ளிட்ட சொத்துக்கள் சேதமடைந்துள்ளதாக காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த சேதங்களுக்கு 8.85 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு தங்களது பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்ததான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இழப்பீடு வழங்க செய்தல் என்றது கூட ஊழல் குற்றத்தை ஒத்ததாகும். இதுவும் இந்த லஞ்சம் ஊழல் பெற்றதுக்கு சமனான ஒரு விடயமாக இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த குற்றச்சாட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பது மட்டுமே குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக அர்த்தம் என்று கூறப்பட முடியாது. வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வரும் வரைக்கும் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஒன்று கொடபாய ராஜபக்ச அவர்களுடைய இந்த உயிர்த்தன்னார் தாக்குதல பயங்கரவாத தடுச்சட்டின் கீழே தன்னை கைது செய்யப்படக்கூடாது என்கின்ற விடயத்தை அவர் ஒரு ட்ரிட் மெனுவாக தாக்கல் செய்திருந்தார். அது தொடர்பான விடயத்துல புகைப்படம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அது பெரிய அளவுல பேசுபொருளாக இருக்கின்றது. அதே மாதிரி இப்பொழுது சசீந்திர ராஜபக்ச தொடர்பான வழக்கம் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அது தொடர்பான விடயங்களும் இந்த ஊழல் லஞ்சம் என்ற அடிப்படையில் உள்ளுக்க கொண்டு வரப்பட்டிருந்தது. ஏற்கனவே ஜோசியர் ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். காரணம் என்று பாத்தீங்கன்னா, கடற்படை முகாமினுடைய கடேட் பிரிவு அதிகாரியாக இவர் நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் எந்த ஒரு தகுதி நிலையிலும் அடிப்படையா இல்லாமல் இவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக இவர் பிரித்தானியாவினுடைய கடற்படை
கல்லூரிக்கும் இவர் பயிற்சிக்காக சென்றிருந்தார். அங்கேயும் பயிற்சி வழங்கப்பட்டிருந்தன. அதற்கு அரசாங்கத்தினுடைய நிதி தான் பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஆகவே பொதுமக்களுடைய வரிப்படத்திலாம் அவர் அங்க சென்று பயிற்சியை பெற்றிருந்தார். ஆனால் உண்மையிலேயே அவர் தகுதி நிலையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இன்னொருவருடைய வாய்ப்பு அங்கு பறிக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையில குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதுல அவர் கைது செய்யப்பட்டு அந்தண்டே பிணையிலையும் விடுவிக்கப்பட்டிருந்தார். வசந்த கருணாகர அவர்களும் இந்த விடயத்துல கைது செய்யப்பட்டிருந்தார். பிறகு பிணையில விடுவிக்கப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கபில சந்திரசேன விடயத்துல வந்து விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். அது அந்த விசாரணைக்காக அழைக்கப்பட்ட பொழுது பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. ஏனென்று பாத்தீங்கன்னா அதற்கு முதல் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சொல்லியிருந்தார், ஏதாவது ஒரு முன்னாள் ஜனாதிபதி அவருடைய மகன் அல்லது மனைவி யாராவது ஒருவர் கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையில். ஆகவே அதற்கு பிறகு நடந்த இந்த விசாரணையின் போது மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்படலாம் என்கிற ஒரு ஊகம் ஒன்று இருந்தது. அந்த அடிப்படையில் பொதுஜன பெரமுன ஆதரவாளர்கள் பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே கிட்டத்தட்ட இந்த ராஜபக்ச குழாமினரை சுத்தி இந்த வளையங்கள் நீண்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் இது வந்து ஒரு விசாரணை அடிப்படையிலையும் அல்லது கைது செய்யப்பட்டு அந்த பிணையில விடுவிக்கப்படுற ஒரு அடிப்படையில தான் சென்று கொண்டிருக்கிறது. தொடர் விசாரணைகள் மூலமாக இது தண்டனை நோக்கி நகர வேண்டும். உண்மையிலேயே இந்த குற்றச்சாட்டு உயிர்த்ததார குற்றச்சாட்டாக இருக்கட்டும் அல்லது ஊழல் விசாரணை சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கட்டும், கபில சந்திரசேனனுடைய மரணமாக இருக்கட்டும், இந்த விமானம் இறக்குமை சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், யார் இந்த குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டார் என்கின்ற விடயம் விசாரணையின் மூலம் சரியாக தெளிவுபடுத்தப்பட்டு அதற்கான நீதி வழங்கப்படல் வேண்டும். உண்மையிலேயே இந்த விடயம் ஒரு தண்டனையை நோக்கி நகர வேண்டும் என்றுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. உண்மையிலேயே இது ஒரு பெரிய அளவுல பேசப்படுற விடயமாக மாறி இருக்கின்றது. ராஜபக்சக்களை சுற்றித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக இது விசாரணை மட்டுமே சென்று கொண்டிருக்காமல் சரியான விசாரணைகள் நடைபெற்று அடுத்த கட்டம் பிரதான சூத்திரதாரி யார் என்ற விடயம் தெரியப்பட்டு அது தண்டனை நோக்கி நகர வேண்டும். சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு விடயம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த சம்பவம் 5ஆம் தேதி சம்பவம் நடக்கின்றது. அது இரு குழுக்களுக்கு இடையிலான மோதல். 2 பேர் அதுல மரணம் அடைகின்றார்கள். பிறகு ஏறியவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார்கள். பிறகு அந்த மரண எண்ணிக்கை அதிகரித்து நேற்றைய தினம் 26ஆக இருந்தது. இன்றைய தினம் 27 வரைக்குமே வந்திருக்கின்றது. ஆகவே இதுல வந்து சிறை அதிகாரிகள் உட்பட கைதிகளும் இதுல இறந்திருக்கின்றார்கள். பெரிய அளவோடான ஒரு பேசப்படுகிற ஒரு விடயமாக மாறியிருந்தது. இதற்கு முதல் 2012ஆம் ஆண்டு வெளியிட சிறைச்சாலையில இந்த அதிரடி காவல் படையினர் விசேட அதிரடி காவல் படையினர் சென்றிருந்தார்கள் இந்த போதைப் பொருள் மற்றும் ஏனைய சோதனை நடவடிக்கைகளுக்காக. அப்பொழுது கைதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில நடந்த வாக்குவாதம் காரணமாக அது மோதலாக மாறுகின்றது. அதிலேயும் பலர் கொல்லப்பட்டிருந்தார்கள். இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறினது. இதற்கு பிறகு இப்பொழுது 2026ஆம் ஆண்டு 5ஆம் தேதி நடந்த சம்பவமும் அதற்கு பிறகாக நேற்றைய தினம் 6ஆம் தேதி நடந்த சம்பவமும் பெரிய அளவுல பேசப்படுகின்ற விடயமாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கும். ஒரு பக்கத்துல உறவினர்கள் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது, கைதிகளுக்கு என்ன நடந்தது என்ற விடயத்தை தெரியப்படுத்தணும் என்ற முகமாக. அதுல ஒரு தாயார் வந்து அழுதிருந்தார். தன்னுடைய மகன் வலுக்கட்டாயமாக அடிக்கப்பட்டு அவருடைய மண்டை உடைந்து அவருடைய கண்ணுக்கள் எல்லாம் குச்சியால குத்தி இருந்தார்கள். அதுல அவர் இறந்திருந்தார். உடனடியாக அதுக்கான நீதி எனக்கு வேணும். அது மட்டும் இல்லாம எனக்கு என்னுடைய மகனும் இன்னொரு மகனும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு ஒரு கை இல்லை. ஆகவே அவருக்கான நீதியும் வேண்டும் என்கின்ற வகையில பெரிய அளவில் ஒரு பேசப்படுகின்ற விடயமாக இந்த கைது விடயம் இடம்பெற்றிருந்தது. இனியாவது அவரையாவது என்னட்ட ஒப்படையும் கொண்டு அவர் கேட்டிருந்தார். அதே மாதிரி இன்னொரு உறவினர் வந்து தன்னுடைய உறவினருக்கு என்ன நடந்தே தெரியல, கைதி ஒருவருக்கு என்ன நடந்தே தெரியல, அந்த தகவலை வெளிப்படுத்த கொண்டு கேட்டிருக்கிறார். இப்பொழுது வரைக்கும் இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிற இப்பொழுது வரைக்குமே அந்த சிறைச்சாலை வாசல்ல வந்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த உறவினர்கள். அதை கட்டுப்படுத்துறதுக்கு போலீசார் அங்க குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாதையால கைதிகள் தொடர்ந்து வெளியேறுவதற்கான சூழ்நிலை இருந்ததாக அந்த கைதிகள் வந்து அடுத்தடுத்த சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே ஒரு பெரிய அளவிலான சிக்கல் நிலைமையில இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் சென்று கொண்டிருக்கின்றது. அதுல குறிப்பாக சில கைதிகள் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தார்கள் அல்லது அந்த பலி நிவாரணி மருந்துகளை போதையாக பயன்படுத்தி இருந்தார்கள் என்ற விடயங்கள் பெரிதளவில் பேசப்பட்டிருந்தன. அது மட்டும் இல்லாமல் அண்மையில நீதியமைச்சர் பேசுகின்ற பொழுது அதுல சிசிடிவி கேமராக்கள் வெகுவாக உடைக்கப்பட்டிருந்தன. இரும்பு கதவுகளையும் தகர்த்து கொண்டு அவர்கள் வெளியில செய்யறதுக்கு சில கைதிகள் முயன்றிருந்தார்கள். அப்படி அவர்கள் சென்றிருந்தார்கள் என்றால் இந்த நாட்டுல வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாயிருக்கும் என்ற விடயத்தை நீதியமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆகவே ஒரு சிக்கலான நிலைமைகள்ல இருக்கின்ற இந்த வழக்கு சம்பந்தமான அடுத்த நடவடிக்கைகள் என்ன என்ற ஒரு கேள்வி எழுந்தது. ஒருமுறை நீதியமைச்சர் சொல்கின்ற கருத்துக்களை மட்டும் வச்சோண்டு நகர முடியாது. அடுத்ததாக இது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். தனியாக ஒரு விசாரணை குழு கூட அமைக்கப்பட இருக்கின்றது என்ற தகவலும் பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கைதிகள் சார்பில்
பேசப்படுகிற விடயங்கள்ல ஒரு விமர்சனமாக சிறை அதிகாரிகளும் வன்முறையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதனாலதான் 2வது நாள் 6ஆம் தேதி இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்ற விடயங்களை தெரிவிச்சிருந்தார்கள். ஒரு சிக்கல் வளையத்துக்குள்ள இந்த வழக்கு வந்து இந்த இது சம்பந்தமான விடயங்கள் அமைந்திருக்கின்றன. அடுத்த விசாரணைகள் நடைபெறுகின்ற பொழுதுதான் என்னென்ன நடந்ததுன்னு தெரியும். நீதியமைச்சர் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கைதிகள கையில துப்பாக்கிகள் ஆயுதம் எல்லாம் வந்தது, அது எப்படி வந்ததுன்னு தெரியும், அது தொடர்பான விசாரணைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன என்கிற விடயங்களையும் அவர் பேசியிருந்தார். ஆகவே இதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் உறவினர்களுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உறவினர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகின்றது? இறந்தவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டு வருது. நேற்றைய தினம் ஒன்று இருந்தது, இப்ப அதனுடைய எண்ணிக்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்ப இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற கட்டுப்படுத்த நடவடிக்கை ஓரளவு இங்க கட்டுப்பாடுக்கு வந்துட்டு உறவினர்களுடைய போராட்டம் அங்க போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ந்து இதனுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது, சீராக்குவதற்கான நடவடிக்கை. ஆனால் அடுத்த கட்டமாக இதனுடைய நீதி எவ்வாறு இருக்க போன்றது என்றுதான் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய கேள்வியாக அமைந்திருக்கிறது.